ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் நேற்று நடந்தது. அதற்கு முன்னதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் சமூக வலைதளத்தில் பாஜக தலைவர்களின் பழைய படத்தை பதிவிட்டார். அதில் பாஜக மூத்த தலைவர் அத்வானி உள்பட சில மூத்த தலைவர்கள் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். அத்வானிக்கு முன் மோடி மற்றும் சிலர் அமர்ந்திருந்தனர். RSS மற்றும் பாஜகவின் கட்டமைப்பு வியக்க வைக்கிறது. மூத்த தலைவர்களின் காலடியில் எளிமையாக அமர்ந்திருக்கும் தொண்டர்கள் முதல்வராகவும் பிரதமராகவும் உருவாகிறார்கள். இதுதான் அந்த அமைப்பின் சக்தி. ஜெய் ஸ்ரீராம் என திக்விஜய் சிங் வியப்புடன் கருத்து பதிவிட்டிருந்தார். இது காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மாணிக்கம் தாக்கூர் MP போன்றவர்கள் திக்விஜய் சிங்கை மறைமுகமாக விமர்சித்தனர். பாஜக நிர்வாகிகளோ திக்விஜய் சிங்கை பாராட்டினர். இந்நிலையில் திக்விஜய் சிங் தனது பதிவுக்கு விளக்கமளித்தார். நான் RSS சித்தாந்தத்தை எதிர்க்கிறேன். அது ஒரு பதிவு செய்யப்படாத அமைப்பு. ஆனால் அவர்கள் அமைப்பு திறனை பாராட்டுகிறேன். அடிப்படையில் காங்கிரசும் இயக்கமாக இருந்து வந்த கட்சி. அத்தகைய கட்சியில் வளர்ச்சிக்கும் இடம் இருக்க வேண்டும். அமைப்பை வலுவாக்க வேண்டும். காங்கிரஸ் இயக்கத்தை நாம் வாக்குகளாக மாற்றுவதில் நாம் பின்தங்கி விடுகிறோம் என்று திக்விஜய் சிங் கூறியிருந்தார். आज की नहीं है, मैं तो शुरू से इस बात को कहता रहा हूँ कि राष्ट्रीय स्वयंसेवक संघ की विचारधारा का मैं विरोधी हूँ, क्योंकि ये पूरे तरीके से न तो संविधान को मानते हैं, न देश के कानून को मानते हैं, और अपंजीकृत संस्था है जिस पर कोई कानून लागू नहीं होता। लेकिन उनकी संगठन क्षमता का मैं प्रशंसक इसलिए हूं कि एक ऐसी संस्था जिसका पंजीयन नहीं है, वो आज देश में इतनी शक्तिशाली हो गई कि देश के प्रधानमंत्री लाल किले से कहते हैं कि ये विश्व का सबसे बड़ा NGO है। कांग्रेस पार्टी जो है मूल रूप से एक ये मूवमेंट की पार्टी है। अब देखिए, इस मामले में मैं कई बार इस बात को कह चुका हूं कि कांग्रेस पार्टी मूवमेंट की पार्टी तो है और रहना भी चाहिए, क्योंकि हर विषय को मूवमेंट बनाने के लिए, हमें माहौल बनाने के लिए कांग्रेस पार्टी इस मामले में होशियार है। अच्छी तरह से मूवमेंट बन सकता है, बनाते और बनता है। लेकिन उस मूवमेंट को वोटों में परिवर्तित करना, उसमें हम कमजोर हो जाते हैं. திக்விஜய் சிங் கருத்தை சசி தரூர் MP வரவேற்றுள்ளார். நானும் காங்கிரஸ் அமைப்பு வலுப்பெற வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். அமைப்பில் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என சசி தரூர் கூறியுள்ளார். जी, मैं भी चाहता हूं कि हमारे संगठन जरा सा मजबूत हो, और हमारे संगठन के अंदर तो डिसिप्लिन होना ही चाहिए, तो लॉजिकल है. तो ये लेकिन दिग्विजय सिंह साहब अपने आप बोल सकते हैं ना, उनसे मुझे फ्लाइट भी पकड़ना है. एक बात और कहनी, आप भी मानते हैं क्या?